பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருப்பது எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு பேரானந்தம் அருமையானவர்களே. ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. அவருடைய சமூகத்தில் இல்லாத நன்மையே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை. அவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும்படி உதவி செய்தீர். புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம், புதிய நன்மைகளால் நிரப்பும். ஆண்டவரே, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். உங்கள் சமூகத்துக்கு முன்னாடி வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்க ஆண்டவரே. அவள் ஆசீர்வதியும். பாடல்கள், தேவனுடைய செய்திகள், ஜெபங்கள் எல்லாவற்றிலேயும் நம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2008 வருஷத்திலே சந்தோஷத்துடனே ஆராதித்தார்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். அந்த வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு மறுபடியும் ஒளிபரப்பு செய்யும்படி இருக்கிறோம். அந்த வார்த்தைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு மறுபடியும் அந்த செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெறுவதற்கு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆகவே வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லி கர்த்தரை துதிப்போம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எல்லாரும் கொஞ்சம் ஷார்ப்பா கவனிக்கணும். உங்களை விடுவிக்க போகிற செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆராதனை என்பது ரொம்ப முக்கியம். விளையாட்டாய் செய்தியை கேட்காதீர்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்க வேண்டும். திரும்ப திரும்ப சொல்றேன். நான் சொல்றது ஒருவேளை என்னடா சொன்னதையே சொல்றான்னு சொல்லலாம். உங்களுடைய இதயத்தில் அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். ஊழியம் 2வது, ஜெபம் 2வது, பிரசங்கம் 2வது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சுவிசேஷ ஊழியம் 2வது, தீர்க்கதரிசன ஊழியம் 2வது. ஆனால் பிரதானமானது கர்த்தரை ஆராதிப்பதுதான். கர்த்தரை ஆராதிக்கிறதுல நாம் கருத்துள்ளவர்களா இல்லாவிட்டால்
ஆனாலும் அது தேவனுக்கு ஒரு திருப்திகரத்தை உண்டாக்காது. அதை ஆவியானவர் எனக்குள்ளே அழுத்தமாய் சொல்லி வருகிறார். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த ஆராதனையினுடைய சத்தியம், அந்த ஆராதனை வலிமை அவ்வளவா ஜனங்களுக்கு தெரியாது. அதுக்கேற்ற பாடல்கள் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆரம்ப காலங்களில் வேதநாய சாஸ்திரியார் அவர்களை கர்த்தர் எழுப்பினார். அநேக பாடல்கள், பழைய பாடல்கள்ல பெரும்பாலான பாடல்கள் இந்த வேதநாய சாஸ்திரியாரா தான் இருக்கணும். இயேசுவையே துதிசை மனமே, இயேசுவையே துதிசை, வாருமையா போதகரே வந்து எம்மிடம் தங்கிடும், சொல்லிட்டே போகலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதற்கு காலத்துக்கு பிறகு நடராஜ முதலிய அவர் அக்காடி எடுத்து பாடினால் தேவனுடைய பிரசன்னம் அப்படியே ஜனங்களை மூடக்கூடிய ஒரு காலகட்டம் அவரைக்கு ஒரு காலங்களிலே கர்த்தர் பயன்படுத்தினார். அதற்கப்புறம் ஜஸ்டின் பிரபாகரன் ஆராதனை ஜனங்களுக்குள்ளே அந்த சத்தியத்தை ஊன்றினார். அதற்கு பிறகு சாரோல் நவரோஜ் அருமையான ஒரு தேவதாசி, ஒரு தேவ பிள்ளை, தேவ தாயார். என்ன அவர்கள் பாடல்கள் பாடும்போது அந்த பாடலை கேட்கும் வாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். சிறிய வயதில் அந்த பாடல்கள் அவர் பாடுகிற விதம், அந்த டோன், அந்த சின்ன வயசிலே மெய்மறந்து கேட்டேன் என்கிற ஒரு உணர்வோடு நான் இன்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு பிறகு நம்முடைய திருச்சபை, எம்பிஏ திருச்சபை பாடல்கள், ஆராதனையின் பாடல்களை உருவாக்கி இந்த எம்பிஏ திருச்சபை மூலமாக அகில உலகம் எங்கும் பரலோகமே என் சொந்தமே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, இதெல்லாம் பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட பாடல்கள், ஆராதனை பாடல்கள். அந்த பாடலை பாடி பாடிதான் ஆரம்ப காலங்களில் ஆராதனை நடத்தணும். அதற்கு பிறகு பெர்பன்ஸ் இன்னும் 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 எத்தனையோ ஆராதனையின் தலைவர்களை எழுப்பினார், எழுப்பியிருக்கிறார், எழுப்பிக் கொண்டு வருகிறார். கைகளை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆராதனையின் சத்தியம், ஆராதனையை முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் அதை பண்றேன், இதை பண்றேன், எல்லாத்தையும் பண்ணி கர்த்தரை உன்னால் பிரியப்படுத்த தெரியலனா, கர்த்தரை போற்ற தெரியலனா, கர்த்தரை புகழ தெரியலனா, நீ செய்த எதுவும் கர்த்தருக்கு ரொம்ப விருப்பமாயிராது. தேவ பிள்ளைகள் ஆராதிக்க வேண்டும். First of all, worship is very important. Worship is very important. மற்றதுதான் எல்லாமே, ministry is second. ஆனால் ஆராதனை என்பது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வெட்கப்படுறாங்க, பாடுறதுக்கு வெட்கப்படுறாங்க, கை தட்ட வெட்கப்படுறாங்க, தேவனை கைகளை உயர்த்தி துதிக்கிறதுக்கு வெட்கப்படுறாங்க. நான் சொல்றேன், நீங்க கோச்சிக்கிட்டாலும் கோச்சிங்க, எப்படின்னா போங்க. நீ படிச்சிருக்கலாம், பட்டம் பெற்றிருக்கலாம், நீ ஊர் உலகத்துல ராயல் ஃபேமிலியா நீ இருக்கலாம், பெரிய வசதி வாய்ப்பு எல்லாம் எனக்கு எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேவ பிரசன்னம், தேவ சன்னிதானம் என்று வருகிற போது நாம் ஒரு மண் என்று நினைவு கூறி சகல கணத்துக்கும் மகிமைக்கும் எல்லா கணத்துக்கும் நீரே பாத்திரர் என்று சொல்லி அவரை உயர்த்துகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவ பிள்ளைகள் ஆராதனையின் சத்தியத்துக்குள்ள வரணும். நீ ஆராதிக்க தெரியலனா நீ ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. கர்த்தரை உணர்ந்து ஆராதிக்க, சும்மா பாட்டு பாடுறதல்ல. நீங்க வெளியில எவ்வளவு செஞ்சா இருங்க, வெளியில ஒருவேளை நீங்க ரிசர்வ் டைப்பா இருக்கலாம், வெளியில நீங்க ஒருவேளை ஒரு மதிப்புமிக்க ஒரு நபரா இருக்கலாம். ஆனால் you come the presence of God, நீங்க தேவ சன்னிதானத்துக்கு வரும் பொழுது நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உங்கள் வேதம் சொல்லும் பரலோகத்திலே 4 மூப்பர்களும் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் கோடான கோடி தூதர்களும் தங்கள் தலையின் மேல் இருக்கிற கிரீடத்தை அவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சகல கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் நீரே பாத்திரர் என்று கர்த்தரை துதிக்கிறார்கள். அல்லேலூயா. சிலவர்கள்லாம் அப்படியே சத்தம் போட மாட்டாங்க, ரொம்ப ரிசர்வா. நான் சொல்லுகிறேன், நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள தெரியல. இன்று நீ ஜீவனோடு கூட இருப்பது தேவனுடைய கிருபை. இன்றைக்கு நீ உயிரோடு கூட இருக்கிறது தேவனுடைய கிருபை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நேற்று ஒரு சாவு செய்தி எனக்கு வந்தது. நல்லா இருந்த ஒருத்தவங்க ஒரு 12 மணிக்கு செய்தி வருது, ஹார்ட் அட்டாக்ல மரிச்சிட்டாங்கன்னு. எங்களால் நினைச்சு பார்க்கவே முடியல.
என்றைக்கு நம்முடைய உயிர் நம்மை விட்டு போக தெரியல, ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் அற்புதமாய் நம்மை காத்து வருகிறார். முதல்ல அவரை குளோரிஃபை பண்ணுங்க, அவரை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, அவரை உயர்த்துங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் சொல்றேன், நீங்கள் அவரை உயர்த்த 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 உங்களை கர்த்தர் உயர்த்திக் கொண்டே இருப்பார். கர்த்தரை ஒருவர் ஆராதிக்கும். எஸ்ராவில் என்ன ஆச்சு? 6:22 அவர்கள் சந்தோஷத்தோட ஆசரித்தார்கள். அன்றைய கர்த்தரோடு பேசின வார்த்தை, அவர்கள் சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். என் இருதயத்தை அக்கினியாய் பற்றி எரிந்தது. அவர்களை கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்கினார். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை சந்தோஷத்தோடு ஆராதித்தால் அவர் என்னை மகிழ்ச்சி ஆக்குவார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்க உம்மனாம வந்து ஆராதிக்க கூடாது. நீ எப்படி ஆராதிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. சந்தோஷத்துடனே நீ ஆராதிச்சா உன்னை கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குவார். சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. சந்தோஷம் என்பது உலகத்தை சார்ந்ததும் உலகத்தில் இருந்து வரக்கூடியது சந்தோஷம். ஆனால் மகிழ்ச்சி என்பது பரலோக தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து, பரத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிற விலை மதிக்க முடியாத ஈவுக்கு பெயர் தான் மகிழ்ச்சி. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அப்போ ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை ஆராதிச்சா அந்த ஆராதிக்கிற அந்த தேவ பிள்ளைய அவர் மகிழ்ச்சியாக்குவார். உன் குடும்பத்தை மகிழ்ச்சியாக்குவார், உன் பிள்ளைய மகிழ்ச்சியாக்குவார். நீங்க நிறைய பேர், ஐயா நான் ஏற்கனவே கடந்தொல்லையோட வந்திருக்கிறேன், வியாதியோட வந்திருக்கிறேன், பிரச்சனையோடு வந்திருக்கிறேன், கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன், சும்மா ஆராதனை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்களே, இந்த ஆராதனைக்கும் என் பிரச்சனைக்கு என்னங்க எப்படிங்க ஒத்து வரும் நீங்க கேட்கலாம். நான் சொல்றேன், அதுவா கேட்கிறீங்க? ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளை உணர்வு பூர்வமா உணர்ச்சிகரமா ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை ஆராதிச்சா வியாதி உன்னை விட்டு விலகி போகும், தரித்திரம் உன்னை விட்டு விலகி போகும், சாபம் உன்னை விட்டு விலகி போகும், கடந்தல் உன்னை விட்டு விலகி போகும், சமாதான குறைவு உன்னை விட்டு விலகி போகும், வேதனை உன்னை விட்டு விலகி போகும், கண்ணீர் உன்னை விட்டு விலகி போகும், துன்பம் உன்னை விட்டு விலகி போகும். விலகி போவதா இல்லையான்னு பாருங்க. நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க உன் பிரச்சனை சரியாகன்றதுக்காக, உன் பிரச்சனை சரியாகன்றதுக்காக யார் யார்கிட்டயோ போற, யார்கிட்டயோ கெஞ்சற, யார் யார்கிட்டயோ அழுகுற, யார் யார்கிட்டயோ பணம் கேட்கிற, யார் யார்கிட்டயோ ஒப்பாரி வைக்கிற. அதான் உன் பிரச்சனை அப்படியே இருக்கு. தேவ பிரசன்னத்துக்குள்ள வா. சர்ச்சுக்குள்ள வரும்போது மூட்டை, அழுக்கு மூட்டை, கவலை மூட்டை, துன்பத்தின் மூட்டையெல்லாம் வாசக்குள்ளே விசிறி கடாசிட்டு நான் கர்த்தரை ஆராதிப்பேன்னு, அவர் அந்த ஆராதிக்க போறேன்னு உள்ள வாங்க. நீங்க விசிறி எரிந்த மூட்டை நீங்க தேடினாலும் கிடைக்காதபடி உங்களை விட்டு அந்த பிரச்சனை தூரமாக்குவதற்கு நான் பிரசங்கிக்கிற இயேசு வல்லமை உள்ளவர். சோத்திரம். இங்கே 3 குறிப்பு இருக்கு. மகிழ்ச்சியாக்குவார், அதே வசனத்திலே பலப்படுத்துவார், சத்துருக்களை உங்கள் பட்சத்தில் சார பண்ணுவார். 3 குறிப்பு. உங்களை மகிழ்ச்சியாக்குவார், உங்களை பலப்படுத்துவார், ஸ்ட்ரெங்தனிங், பலப்படுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய விரோதமாய் எழுப்புகிற எல்லா சிறிய ஆவியை உங்கள் பாதத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார். எப்பொழுது அவரை சந்தோஷத்தோடு ஆசரிக்கும் போது. அல்லேலூயா. இத முதல்ல செய்யுங்க. முதல்ல கர்த்தரை ஆராதிங்க, அப்புறம் போய் ஊழியம் செய்யுங்க. அதனால நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆராதிக்கிறவனால தான் ஒரு ஆத்துமாவை ஆதாயம் பண்ண முடியும். ஒரு ஆராதிக்கிறவன் தான் இன்னொருவனுக்கு ஆறுதலா இருக்க முடியும். ஆராதிக்கிறவனுடைய ஜெபம் தான் வல்லமை நிறைந்ததா இருக்கும். ஆகவே சபையில் மாத்திரல்ல, உங்கள் வீடுகளிலே ஆராதியுங்கள், ஆராதியுங்கள், ஆராதியுங்கள் என்று உங்களை நான் வருத்துகிறேன். நான் சில வசனத்தை சொல்லுகிறேன். அவரை ஆராதிக்கிறதுக்கு பல காரணம் இருக்கு. நான் ஏன் இயேசு ஆராதிக்கணும்? சங்கீதம் 107:1, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சோ அவர் ஆராதிக்கப்படுகிறவர். நான் ஏன் இயேசுவை ஆராதிங்க ஆராதிங்க நான் ஏன் சொல்றேன்? ஏன் கர்த்தர் ஆராதிக்கணும்? அவர் ரொம்ப நல்லவர்,
அவர் கிருபை என்றும் இருக்கிறது. சோ அவரை எப்பவுமே நம்ம குளோரிஃபை பண்ணிட்டே இருக்கணும். அவர் நல்லவர். அவருடைய கிருபை இன்னைக்கும் நாளைக்கும் அது என்றும் இருக்கிறது. அப்படிப்பட்டவரை நான் ஆராதிச்சு தான் ஆகணும். ஆமென். அவர் எனக்கு நல்லவரா இருக்கிறாரு, என் குடும்பத்துக்கு நல்லவரா இருக்கிறாரு. அவர் கிருபையை என்னாலும் எனக்கு தருகிறார். ஆகவே அவர் ஆராதனைக்கு உரியவர். அல்லேலூயா. சங்கீதம் 107:2 பாருங்க, பிசாசின் கையில் இருந்து அவர் என்னை மீட்டிருக்கிறபடியால் நான் அவரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பிசாசின் கையிலிருந்து என் திறமையினால விடுவிக்கப்படல, கர்த்தர் என்னை விடுவித்தார். ஆகவே அவர் கனத்துக்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரர். என்னை யார் விடுதலை ஆக்குறாரோ அவங்க தான் நாங்க மகிமைப்படுத்தணும். என்னை அவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். சங்கீதம் 48:1 அவர் துதிக்கும் பாத்திரர். ஆகவே நான் அவரை ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 96:4 கர்த்தர் பெரியவரும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். ஆகவே அவர் ஆராதனைக்கு உரியவர். சங்கீதம் 150:2 அவர் செயல்களில் வல்லமை உள்ளவர். ஆகவே அவர் ஆராதனைக்கு உரிய. நெகோமியா 8:10 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என்றால் என்ன? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது என்றால் என்ன? ஒரு தேவனுடைய பிள்ளை நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று யார் சொல்லுவார்கள்? அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? எதுலயும் இல்ல, நல்லவரே அப்பா இயேசுவே என்று ஒரு தேவனுடைய பிள்ளை நெஞ்சுருகி அந்த ஆராதனை சொல்லும் போது அந்த பிள்ளை தான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள். அப்போ கர்த்தரை ஆராதிப்பதனால் எனக்கு ஒரு பலனை அவர் தருகிறார். ஆகவே அவர் ஆராதனைக்கு பாத்திரர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அடுத்தது சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். பாத்தீங்களா? கர்த்தரிடத்தில் நான் எப்படி இருக்கணுமா? மன மகிழ்ச்சியா இருக்கணுமா? கர்த்தரிடத்தில் நான் மன மகிழ்ச்சியா இருந்தா அவர் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவார். அப்ப நான் கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிற நேரம் எந்த நேரம் தெரியுமா? அவரை மனதுருகி ஆராதிக்கிற நேரம் தான் நான் அவரிடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு நேரம். கைகளை எல்லாரும் கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரிடத்துல நீ எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. உங்க மனைவி கிட்ட எப்படி இருக்கீங்களோ அது அடுத்த பட்சம் தான். உங்க புருஷன் கிட்ட நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கீங்க அது அடுத்த பட்சம். அதுக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல ரெண்டாவது பட்சம். உங்க பெற்றோர்கிட்ட எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் கர்த்தரிடத்துல நீங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும். உங்களுக்கு 1000 துன்பம் வரலாம், 1000 போராட்டம் வரலாம், யார் குடும்பத்திலும் பிரச்சனை இல்லை, எல்லார் குடும்பத்திலும் பிரச்சனை. ஆனால் கர்த்தர் என்று வரும்பொழுது ஒரு மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். அவருடைய மகிமையை நினைச்சு துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர் நல்லவர், அவர் நல்லவர். உங்களுக்கு 10,000 கடன் உங்க தலைமையில இருந்தாலும் சரிதான், அவர் நல்லவர், அவர் வல்லவர். அப்படியே நீங்க சொல்லி பாருங்க. உங்க இருதயத்தின் வேண்டுதலை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு நான் சேவிக்கிற கர்த்தர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 21, 22 வாசி பாருங்க. நம்முடைய யுத்தங்களை அவர் நடத்துகிறவராய் இருக்கிறபடியால் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். யோசபாத்தின் யுத்தத்தை நடத்தினது யார்? யோசபாத் நடத்தினானா? யோசபாத் சொன்னா, ஆண்டவரே நாங்கள் கொஞ்சமா இருக்கிறோம், எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் அநேகமா இருக்கிறார்கள், இவர்களை எதிர்க்க எங்களுக்கு பலன், நாங்க என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் சொன்னார், ஏன்டா சும்மா போட்டு கலங்குற? துதிக்கிற ஆளை முன்னாடி அனுப்பு, ஆராதிக்கிற ஜனத்தை முன்னாடி அனுப்பு. எங்கேயாவது சண்டைக்கு போகும்போது கத்தியை தூக்கிட்டு போ, ஈட்டியை தூக்கிட்டு போ, கேடத்தை தூக்கிட்டு போதான சொல்லணும். ஆனால் ஆண்டவர் சொல்றார் யோசபாத்தை பார்த்து, ஆராதிக்கிறவங்களை முன்னுக்கு அனுப்பு, பின்னாடி யுத்தம் செய்கிறவர்கள் பின்னுக்கு போங்க. ஒருவேளை அந்த நிமிடம் யோசேப்புக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்திருக்கும். என்னடா ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னு. உடனே அடுத்த நிமிஷம் சுதாரித்துக் கொண்டு கர்த்தர் சொன்னா அது சரியாத்தான் சொல்லி கத்தி பிடிக்கிற ஆளையும் வீச்சருவா பிடிக்கிற ஆளையும் கேடகத்தை பிடிக்கிற ஆளையும் பின்னாடி போய் நிறுத்த சொல்லி ஆராதிக்கிறவங்க முன்னாடி நிறுத்த சொன்னாங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆராதிக்க தொடங்கின போது அவ்வளவுதான், ஆராதிக்க தொடங்கினார்கள். கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். எதிரிகள் சிதறந்து ஓடினார்கள். ஒரு பெரிய ஜெயம் உண்டாயிற்று. அப்படின்னா அவரை ஆராதிக்கும் போது நம்முடைய யுத்தங்களை அவரே என்ன செய்கிறார்?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஆராதிக்கும் போதெல்லாம் உங்கள் யுத்தங்களை அவர் நடத்துகிறார். எல்லாரும் சொல்லுங்க, எப்பப்பெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கிறனோ, எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஐயா, நான் எப்பப்பெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறனோ அப்பப்பெல்லாம் என் யுத்தங்களை அவர் நடத்துகிறார். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கைகளை தட்டி கர்த்தரை சொல்லுங்க. ஆராதிக்கும் போதெல்லாம் உங்கள் யுத்தங்களை அவர் நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 17:22 சொல்லுகிறது, மனமகிழ்ச்சியே நல்ல ஔஷதம். உங்க பைபிள் இருக்கா? சொல்லுங்க சார். மனமகிழ்ச்சியே, சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. மாத்திரையே நல்ல ஔஷதமா? டாக்டர் பண்ற ஆபரேஷனே நல்ல ஔஷதமா? சித்த வைத்திய நல்ல ஔஷதமா? அக்குபஞ்சர் நல்ல ஔஷதமா? யுனானி நல்ல ஔஷதமா? எங்களுக்கு அதெல்லாம் தெரிய வராது. எங்களுக்கு ஹோமியோபதி தான். ஹோமியோபதி அலோபதி தான். இதுதான் அவசியமா? அக்கார்டிங் டு பைபிள் என்ன சொல்லுது? மனமகிழ்ச்சியே, சத்தமா சொல்லுங்க. நீங்க தான் சத்தமா சொல்லணும். மனமகிழ்ச்சியே நல்ல, மனமகிழ்ச்சினா என்னது? நல்ல மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சினா என்னது? சொல்லு. என்ன இப்போ ஒரு வீட்டம்மா சொல்லுது, அவங்க அம்மா எங்கத்தான் அவரை பெத்தான்னு தெரியலையா, எந்த நேரமும் உருமையதான் இருக்கிறான், ஒரு முகத்துல ஒரு இதுவே இல்லையா. சோத்தை சமைச்சு போடுற மனைவிக்கு முன்னாடியே மைக்கி எடுத்துருவா போ, ஏன் எதுக்கான் என்னத்துக்கான் அப்படின்னே பேசிட்டு இருந்தா அவங்க மனைவிக்கு சீக்கிரமாவே கீழ்பாடுத்து போயிட வேண்டியதான். நீ 1000 மனம் கொடுத்தாலும் சேர்த்தான், அதுவே அவங்களுக்கு பெரிய வியாதியா மாறிடும். வீட்டுக்காரங்க உங்கள் நீங்க மட்டும் பெரிய யோகிதமா? வீட்டுக்கார நிறைய வீட்டுக்காரங்க சொல்லியிருந்தையா, ஐயோ எங்க இருந்தா என் நல்ல கட்டாலும் தெரியலையா, அது தான் இருக்குது, கண்ணு தான் கொஞ்சம் பெருசா இருக்குது அந்த நேரத்துல, அது பேசுற பேச்சு தாங்க முடியல, அடிச்சாலும் அது தாங்காது, ஆனா பேச்சு என்ன செய்ய முடியல, அடக்க முடியல, சண்டைக்காரி கூட குடுத்துன படுத்துற மாதிரி இருக்குது. எந்த நேரம் என்ன ஏன் இப்படித்தான் கேட்கிறா, ஒரு அன்பான வார்த்தையே இல்லை. நான் என்னதான் நான் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் அப்படியே இமயமலை பக்கமா போயிடலான்னு இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்றேன். அப்ப ஒரு வீட்டுல ஒரு மகிழ்ச்சி இல்லைன்னா எவ்வளவு பணம் இருந்தாலும் சரிதான், எவ்வளவு ஆடம்பரம் இருந்தாலும் சரிதான், அது அந்த வீட்டுக்கு நல்லது. உருண்டு இருக்கிற புருஷனே சரி, மனைவிக்கு முன்னாடி கொஞ்சம் என்ன செய்ய, அதுக்காக சும்மா காட்டி பல்ல கட்டிட்டு இருக்காரு. நிறைய பேர் வீட்டுல பல்ல கட்ட மாட்டான், வெளியே போய் பல்ல கட்டுறான். நிறைய சகோதரிமார்கள் வீட்டுல கணவனாட்டு நல்லா பல்ல கட்டி பேசாம வெளியே போய் பல்ல காட்டி பேசுறது சொல்ற, அது ஒழுங்கினமான செயல். அப்போ மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் வீட்டுக்குள்ள நீதிமானின் கூடாரத்திலே கம்பீர சத்தம் உண்டு. கைதட்டிகள் சொல்றோம். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை ஆராதிக்கும் போது அவர்கள் மகிழ்ச்சி, அதுதான் அந்த நேரம் தான் மகிழ்ச்சி. கர்த்தர் அப்படியே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி கர்த்தர் அப்படியே உயர்த்தி நல்லவரே வல்லவரே அப்படியே உயர்த்தும் போது அதுவே நமக்கு நல்ல ஔஷதமா இருக்கிறது. கைகளை கட்டி கர்த்தரை சொல்றோம். நரசிம்மராவை பத்தி சொல்லுவாங்க, சிரிப்பை துளைத்த பிரதம மந்திரி. சிலருடைய சிரிப்பெல்லாம் சாம்பல் பள்ளத்தாக்கில், வட இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதான், அங்க எதுனா தொலைஞ்சா மறுபடியும் கிடைக்கவே கிடைக்கலாம். அது மாதிரிதான் நிறைய பேர் சிரிப்பு சாம்பல் பள்ளத்தாக்கே துளைந்தது போல. நான் ஏற்கனவே ஒரு செய்தியில சொல்லியிருக்கிறேன், சனியனை மூதேவி கிடாரி, நீ உருப்படிவாடி, நீ அப்படி நீ இப்படி நீ அப்படி என்று ஒரு மனிதன் கோபமா சொல்றான்னு வச்சுக்கலேன், அப்போது பல தசைகளும் பல நரம்புகளும் வேலை செய்யுமா. அப்படி பேசிக்கிட்டே இருந்தா நீ சீக்கிரமா கேள்வி ஆயிடுவ, கிழவன் ஆயிடுவ. உன்னுடைய தோலெல்லாம் சீக்கிரம் என்ன செஞ்சிடும், சுருங்கிடும், பார்க்கறதுக்கு அவலட்சணமா தெரியுவ, 40லயே கிழவன் ஆயிடுவ. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை நல்லா இருக்கீங்களா, வருத எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது சில தசைகளே தான் அதுக்கு வேலை செய்ய தோணுமா, மற்ற தசைகள்லாம் ஸ்ட்ராங்காவே இருக்குமா. அதனால அவர்கள் முழு சுருக்கமும் ஏற்படாது. பியூட்டி பார்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, மேக்கப் மேல மேக்கப் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சில ஆட்கள் எல்லாம் தொங்கி போய் அப்புறம் நீ என்னதான் மேக்கப் போட்டாலும் சரி அது தனியா தெரியும். அதுக்கு பதிலா என்ன செய்யலாம், கர்த்தரை மனமகிழ்ச்சியோடு ஆராதனை பண்ணலாம். உன் ஆயுள் நாட்கள்
விசுவாசமா என்ன செய்யணும்? ஆமா, 1008 பிரச்சனை இருந்தாலும் சர்ச்சுக்குள்ள you must enter the presence of God. எல்லாத்தையும் ரிஃப்யூஸ் பண்ணிடணும். எல்லா ஒரினஸ், எல்லா டிப்ரெஷன், எல்லா கில்ட்டி கான்ஷியஸ் எல்லாத்தையும் ரிஃப்யூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் தள்ளிச்சு, எல்லா வித குழப்பத்தை எல்லாத்தையும் தள்ளிச்சு. இப்போ நான் கர்த்தரை பார்க்க போகிறேன், அவரை ஆராதிக்க போகிறேன். நீங்க சொல்றேன், நீங்க செய்தி கேட்க போறேன்னு அதுக்கு அப்புறம் தான் நீங்க நினைக்கணும். இன்றைக்கு நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன். என்னை உருவாக்குனவருக்கு முன்னாடி இன்றவரை ஆராதிக்க போகிறேன். நான் அவரை சேவிக்க போகிறேன். அவரை நான் இன்று பார்க்க போகிறேன். அதுக்கு அப்புறம் ஆராதிக்க என்ன காரணம்? 1 பேர் 2 சொல்லுகிறது, அவர் என்னை தெரிந்து கொண்டார், ஆகவே நான் அவரை ஆராதிக்கிறேன். அவர் என்ன செய்து கொண்டார்? தெரிந்து கொண்டவர் சாதாரணமானவர் அல்ல. வானத்தையும் பூமியை உருவாக்குனவர் என்னை தெரிந்து கொண்டார். எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சார் சத்தமா சொல்லுங்க சார், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்படுதல் என்ன தெரியுமா? தெரிந்து கொள்ளப்படுதல் என்றால் என்ன? நீங்க புடவை எடுக்க போறீங்க, அப்படியே எடுத்து வந்துட்டீங்க. அந்த புடவைக்கார பர இம்சை இருக்க பெரிய இம்சை. எப்படி தேர்ந்தெடுக்கிறீர்கள்? சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உதாரணம் சொல்றேனே, ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற பிரதம மந்திரி, சோத்திரிக்கிற பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இருக்கிற பெரிய கூட்டம், பெரிய ஆடிட்டோரியம், ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா அந்த நடுவில் உங்களை மாத்திர பேர் சொல்லி, நீங்க தான் அதுக்கு செலக்டிவான ஆளு, நீங்க தான் இதை செய்யணும்னு சொல்லி அந்த லட்ச ஜனத்துக்கு முன்பதாக அந்த பிரதம மந்திரி ஒரு மனிதனை அழைத்து தெரிந்தெடுத்தால் அது எவ்வளவு கணம், அதை விட கோடி 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 மடங்கு ராஜாதி ராஜாவை கட்டாதி கட்டாமாய் இருக்கிற இயேசு என்னை தெரிந்து கொண்டார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். இயேசு என்னை தெரிந்து கொண்டார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் நம்மை தெரிந்து கொண்டார். எப்படி நம்ம ஆராதிக்கிறோம்? எப்படி குடிசையில கடந்தேன், எவ்வளவு கஷ்டத்துல கடந்தேன், எவ்வளவு வியாதியில கடந்தேன், எவ்வளவு பிசாசின் போராட்டத்துல கடந்தேன், எங்கெங்கெல்லாம் இந்நேரம் இயேசுவை தெரிந்து கொள்ளலாம் எல்லாம் வாழ முடியுமா? இயேசுவை தெரிந்து கொள்ள இன்னைக்கு என் குடும்பம் நினைச்சிருக்குமா? இயேசுவை தெரிந்து கொள்ளலாம் இன்றைக்கு நான் ஒரு மனுஷனை உருப்பட்டிருப்பனா? இன்றைக்கு இத்தனை காரியத்துக்கு என்ன? இயேசு கிறிஸ்து என்னை சாதிகள் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, ஆனா ஒரே ஒரு தெய்வம் தான் மனுஷனை தேடி வந்த தெய்வம். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினால எங்க 2-3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் கடந்து வருகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வமும் மனுஷனை தேடி வந்ததாய் சரித்திரமே. நம்மளை தேடி இயேசு வந்தார், நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை சுகப்படுத்தினார். கைகளை தட்டி கர்த்தரை
தெய்வத்தை ஆராதிக்காம இருக்க முடியுமா? இந்த தெய்வத்தை சேவிக்காம இருக்க முடியுமா? அவர் நல்லவர்னு சொல்லாம இருக்க முடியுமா? என்ன உனக்கு பெரிய வெக்கம்ன்றது? திமுற கொழுப்ப இன்னைக்கு உனக்கு கார் வந்துருச்சு, வீடு கட்டிட்ட, இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சுன்றதுனால என்ன அர்த்தம்? அப்படியா? அதுக்கு முன்னாடி சீட்டு வார தூக்கி எடுத்து எப்போ உன்னை அந்த நேரத்தில் அவ தூக்கி எடுத்த. நீ கார் பங்களாவோடு கூட இருக்கும்போது இயேசு வரல. நீ வேதனையிலும் சூழ்நிலையிலும் எல்லாராலும் வெடிக்கப்படுகிறவனாக இருந்தபோது உன்னை தேடி வந்தார். அல்லேலூயா. எனக்கு அடிக்கடி சொல்லத்தான் சொல்றேன், எனக்கு அந்த தாவீது இன்ஸ்டன்ட் தான் ஞாபகம் வருது. அவன் ஊட்டமா சொல்லிச்சான், ஏன் அவங்க அறிவில்லை, நீ ஒரு ராஜா, நீ ரோட்ல போய் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் நம்ம டான்ஸ் ஆடி காட்டுற, என்ன இது அசிங்கமா இல்ல? போனமா வந்தமா செட்ல நின்னமா இல்லாம என்னமோ கர்த்தர் நல்லவர், என்னமோ ஏர்போர்ட் வஸ்திரத்தை தரித்து கொண்டு என்னமோ சீட் போடுறியா, அப்படி நம்ம ஊர் பாஷையில சொல்லுவோமே அப்படின்னு அவன் சொன்ன போது, ஐயோ ஆமா அப்படின்னு சொல்லல. அவன் சொன்னா பொடி பைத்தியக்காரச்சி, இது பைபிள் இல்ல, நானே எக்ஸ்ட்ரா கிட்டியா போறேன். தாவீது சொல்றாரு, நான் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது அப்படின்னு ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது. ஆடு மேய்க்கிறவனை எவனா தேடி பார்ப்பானா? ஆடு மேய்க்கிறவனை எவனா சீட்டுவானா? வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது சொன்னார், அவனை கூட்டிட்டு வா, அவனைத்தான ராஜாவா தேர்ந்தெடுக்க போறேன். அந்த நன்றி விசுவாசம் தாவீதுக்குள்ள இருந்தது. தாவீது சொன்னா பொடி பைத்தியக்காரச்சி. சொல்றான் யார்? அந்த சொல்ற ஆள் யார் தெரியுமா? ராஜா பொண்ணு. நம்மள ராஜா பொண்ணா இருந்தா நீ சொல்றதுதான் வேத வாக்கு, நீ சொல்லித்தல்ல நான் அப்படியே செஞ்சிருவேன்னு சொல்லல தாவீது. அவங்க ராஜாவுடைய பொண்ணுதான். ராஜாவுடைய பொண்ணை பார்த்து தாவீது சொன்னா, உங்க அப்பாவோ உன்னுடைய தாவீடோ உன் உறவுக்காரரோ ஆடுகளுக்கு பின்னே இருந்த என்ன ராஜா வாக்குல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஆடுகளுக்கு பின்னே இருந்த என்னை அவர் ராஜாவாக ஏற்றினபடியா அவரை பாடுவேன், அவரை துதிப்பேன், அவரை சோதரிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன். சொன்ன அம்மாவுடைய கற்பாவுட்டு சொன்ன தாவீதின் ஆட்சி ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதிக்கிறவனை கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். ஆராதிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துவார். ஆராதிக்கிறவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அண்ணன் இன்னொரு விஷயம் சொல்றேன், ஏன் கர்த்தர் ஆராதிக்கணும் தெரியுமா? சங்கீதம் 22வது சங்கீதம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 22:3 வேதம் சொல்கிறது, அவர் துதிகளின் மத்தியிலே என்ன செய்கிறவர்? அவர் கூட கோபுரங்களிலோ ஒரு ஏசி ரூம்லயோ அல்லது பெரிய பெரிய பங்களாக்களிலேயோ பெரிய பெரிய கோபுரங்களிலேயோ பெரிய பெரிய உயர்ந்த மலைகளிலேயோ அவர் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் அல்ல. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் துதிகளின் மத்தியிலே அவர் என்ன செய்கிறவர்? இப்ப எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். இப்ப நான் துதிக்கிறேன்னு வச்சுங்க, என் இருதயம் கர்த்தர் அப்படியே மேனிஃபெஸ்ட், அப்படியே கர்த்தரை குளோரிஃபை பண்ணி கர்த்தர் அப்படியே துதிச்சு என் இருதயம் அப்படியே கர்த்தர் துதிக்கணும்னு வச்சுங்களேன், கர்த்தர் என் இருதயத்துல வாசம் பண்ணுவார். என் வீட்டுல கர்த்தர் அப்படியே துதிக்கிறேன்னு வச்சுங்க, என் வீட்டுல வந்து அவர் வாசம் பண்ணுவார். நான் சபையில வந்து கர்த்தரை துதிக்கிறேன்னு வச்சுங்க, சபையில வந்து வாசம் பண்ணுவார். நான் ரோட்ல கர்த்தரை துதிக்கிறேன்னு வச்சுங்க, அங்கே என் கூட வருவார். எங்க துதிக்கிறோமோ அங்கே வாசம் பண்ணுகிற ஆண்டவர், எங்கே கர்த்தரை உயர்த்துகிறோமோ அந்த இடத்துல வாசம் பண்ணுவார். ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால் கர்த்தர் வாசம் பண்ணுகிறவர் அல்ல. ஒருவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான் என்பதனால் ஒரு வாசம் பண்ணுகிறவர் அல்ல. துதியிலே வாசம் பண்ணுகிறவர். துதியிலே வாழ்பவரே, துதியிலே வாழ்பவரே, துணையாளரே, என் மனவாளரே, துணையாளரே, என் மனவாளரே, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம்.
முகமது சாமியாருக்கு அங்கே இடம் கிடையாதுங்க. அதை தேவன் விரும்புகிறதே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது அவர் சும்மாவா இருந்தார்? ஆத்திரமாய் வந்து உன்னை காப்பாற்றுகிறார். சமூகத்தில் வரும்போது அந்த எக்ஸ்பிரஷனோட ஆண்டவர் வர்ஷிப்பார். சும்மா நல்லவே பாடுறதே உனக்கே புரியாம பாடின அதுல ஒரு ஆளான இருக்கிறார். அந்த நல்லவன்னு சொல்றத உணர்ந்து சொன்னா அது ஒரு அபிஷேகம் வெளிப்படும். நிறைய அனுபவத்தில் சொல்றேன். நான் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். ஆனா சில அநேக இடங்கள்ல நான் பிரசங்கம் பண்ண போறேன், பிரசங்கிக்கிறேன், ஜனங்களை பார்க்குறேன், இங்கேயும் பார்க்குறேன். ஒரு சிலர் ஆராதிக்கும் போது அந்த பிரசனை என்ன டச் பண்ணுது சில டைம். நிறைய பேர் பாடுவாங்க. ஒரு சிலர் அந்த பாடுற அவங்க ஆராதிக்கிற அந்த விதத்தை நான் எத்தனையோ முறை பார்த்து எனக்குள்ளே ஒரு தெய்வீக தொடுதலை உணர்ந்திருக்கேன். அப்போ நான் ஆண்டவரே இவ்வளோ பேர் பாடுறாங்க, அந்த பிரதர் அந்த சிஸ்டர் பாடும்போது என்னை இவ்வளோ டச் பண்ணுது அப்படின்னு ஆண்டவரை கேட்கும் போது அவர்கள் உணர்ந்து என்னை ஆராதிக்கிறார், உணர்ந்து பாடுகிறார், உணர்ந்து கர்த்தரை சேவிக்கிறார். அப்போ அந்த மாதிரி நம்ம ஹோல் சர்ச்சும் அப்படி இருந்துச்சுன்னா எழுப்புதல் மிக சமீபமே. எழுப்புதல் மிக சமீபமே. பிரசங்கம் தேவையே இல்லை. இதுக்கு ஒரு தனி ஒருத்தர் ரட்சிக்கப்படுறது பிரசங்கம் ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உனக்குள்ள இந்த புறப்படுகிற பிரசங்கமே அவனை தேவனுடைய மனுஷனாய் மனுஷியாய் அதை மாற்றிவிட. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சிலர் இயேசுவை அப்பா நல்லவரே சொல்லும் போது என் கண்ணு கலங்குது. நான் சொல்லல, இன்னொருத்தர் சொல்லுகிறத நான் கேட்கும் போது என் கண்ணுல இருந்து கண்ணீர் டக்குனோட வருது. அது ஒரு பிரசன்னம். அநேக பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்குள்ள அதை நான் பார்க்கிறேன். அவங்க மேடைகளிலே அவங்க பேசும்போது அற்புதம் அடையாளம் நடக்கிறது காரணம் என்ன? ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அனுபவம் அனுபவிச்சு அதை உணர்ந்து அதை அப்படியே ஃபீல் பண்ணி சொல்றதுனாலதான் அது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்று நடக்கிறது. அதுபோல நீங்களும் நானும் ஒவ்வொரு அந்த ஆராதிக்கும் போது அதை ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் பண்ணி அதை ரொம்ப முக்கியப்படுத்தி நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் மிக சமீபமாய் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் வருகிற கர்த்தர். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு பல விதம் இருக்குது. சங்கீதம் 134:2 பாருங்க. 134:2 கைகளை உயர்த்தி ஆண்டவர் ஆராதிக்கிறார். இது ஒரு the way of style. ஆராதிக்கிறதுல ஒரு சில முறைகள் எல்லாம் பைபிள் இருக்கு. நான் நிறைய சொல்ல நான் முடிக்க போறேன். சில நேரங்களில் கைகளை உயர்த்தி ஆராதிப்பது ஒரு வித ஆராதனை. சங்கீதம் 95:6 பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஆராதிப்பது அது ஒரு ஆராதனை. சங்கீதம் 47:1 கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிப்பது அது ஒரு ஆராதனை. அருமையானவர்களே, அந்த எரிகோ கோட்டையை சுற்றி ஆர்ப்பரிப்போடு துதித்து ஆராதித்தார்களே. யோசுவா 6:2 வரைக்கும் அப்படி ஆர்ப்பரித்து ஆராதிப்பது அது ஒரு வகை. அருமையான சங்கீதம் 46:10 அமைதியாக நின்று ஸ்தோத்திரிக்கிறோம். அமைதியாக நின்று கர்த்தரை ஆராதிப்பது அது ஒரு விதம். அருமையான சங்கீதம் 126:2 புன்னகையோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அங்க என்ன வார்த்தை வருகிறதுனா ஸ்தோத்திர நகைப்பினாலும் என்று வருகிறது. அதை நான் புன்னகை என்று சொல்லுகிறேன். புன்னகையோடு கர்த்தரை ஆராதிக்கிறது அது ஒரு விஷயம். அருமையான தேவனுடைய பிள்ளை, சங்கீதம் 149:3 மீரியாமை போல தாவீதை போல நடனமாடி கர்த்தரை ஆராதிப்பது இதெல்லாம் ஒரு விதம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய அறையிலே நீங்கள் கதவை சாற்றி கொண்டு அருமையானவர்களே உங்களுடைய ரூம்ல நீங்க நல்ல பாட்டு பாடி நடனமாடி கூட என்ன செய்யலாம்? நீங்க ஸ்தோத்திரம் பண்ணலாம். நீங்க ஆராய்ச்சி உங்க வீட்டுக்குள்ள பிரசனத்தை அப்படியே பரவ விடுங்க. நீங்க வேலை ஸ்தலத்துல போனா அங்கேயும் ஆராதிச்சு அங்கே அந்த பிரசனத்தை அப்படியே வெளிப்படுத்துங்க. அருமையானவர்களே, உங்க தெருவில் ஆராய்ச்சி அந்த பிரசனத்தை அப்படியே வெளிப்படுத்துங்க. அருமையானவர்களே, நாம் ஆராதிக்க சத்துருவின் கோட்டைகள் எல்லாம் நொறுக்கப்படும். மந்திரவாதங்கள் எல்லாம் அங்க தலை கவிழ்ந்து போய்விடும். அருமையானவர்களே, சத்துரு உங்களுக்கு விரோதமாக என்ன கண்ணி வைத்திருந்தாலும் செய்தான், என்ன சதி பண்ணி வச்சிருந்தாலும் செய்தான், என்ன மந்திர தந்திரம் பண்ணியிருந்தாலும் செய்தான், எந்த புண்ணி சூனியம் பண்ணியிருந்தாலும் செய்தான், என்ன தகுதியோட வச்சிருந்தாலும் செய்தான், என்ன வியாதி இருந்தாலும் செய்தான், ஆராதிக்கிறவர்களை வெற்றி பெறுவார்கள், ஆராதிக்கிறவர்களை ஜெயிப்பார்கள், ஆராதிக்கிறவர்களை முறியடிப்பார்கள், ஆராதிக்கிறவர்களை வெற்றி கொள்வார்கள். அருமையானவர்களே, பவுலும் சீலாவை ஒரு மரத்தை கட்டி போட்டுட்டாங்க. சோத்திரம், நான் வேலை சொல்றேன், தலைக்கீழ கட்டி போட்டுட்டாங்க.
ரத்தம் சொட்டுது, அடிச்சு சின்னாபின்னப்படுத்தி ஆங்காங்கே காயங்கள், பீரலும் ரத்த காயங்களோடு தலைகீழ பவுலும் சீலாவும் தொங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சியை மனக்கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. அவர்கள் நடுராத்திரியில அவர்கள் ஜெபம் பண்ணி பிறகு கர்த்தரை துதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, முதல்ல கட்டு அருந்தது, சிறைச்சாலை அஸ்திபாரம் அதுக்கப்புறம் அதிர்ந்தது. எவன் அடிச்சானோ அவன் வந்து சொல்ற, ஆண்டவமாறு நாங்க ரட்சிக்கப்படுகிறது என்ன செய்யணும்? எவன் அடிச்சானோ அவனே வந்து காயம் கட்டுகிறான். எவன் அடிச்சானோ அவனே பவுலுக்கு ஆதாரம் கொடுத்தான். எவன் அடிச்சானோ அவனே பவுலை தன்னிடமாய் சேர்த்துக் கொண்டான். ஆராதிக்கிற வாழ்க்கையில வித்தியாசங்கள் உண்டாகும். ஆராதிக்கிற வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். ஆராதிக்கிற வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும். ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கைகளுக்கு எல்லாரும் கர்த்தரை சோதனைங்க. ஆராதிப்பேன், நாம ஆராதிப்பேன், ஆண்டவரே உங்களை உயர்த்துவேன். அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமாக. பிரைஸ் தி லார்ட். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு ஆராதனை குறித்து எங்களோடு பேசின சத்தியங்களுக்காக நன்றி. நாங்கள் ஆராதிக்கும் போது துக்கத்தோடு, சோர்வோடு, முறுமுறுப்போடு அல்ல, சந்தோஷத்துடனே அவர்கள் ஆசரித்தார்கள் என்று சொல்லி எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்களப்பா, நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவருடைய சந்நிதி முன் வாருங்கள் என்று வேதம் சொல்லுதே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோமே. சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்பா ஆண்டவரே, சோத்தரிக்கிற அந்த நாட்களிலே உம்மை நாங்கள் துக்கத்தோடு வேதனையோடு ஆராதிக்கிற அனுபவம்லாம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும் போது மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் உம்மை ஆராதிக்கிற அந்த அனுபவங்களினால் வருகிற ஆசீர்வாத நன்மைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே கட்டளையிட்டு கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய உள்ள நிரம்ப எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு வேதனைகள் நடுவிலும் நாங்கள் மகிழ்ச்சியோடே உம்மை ஆராதிக்கிறவர்களாக, எங்களுடைய வீடுகளிலே அப்படி செய்கிறவர்களாக, எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றும். இயேசப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சந்தோஷமாக இருக்கிறவன் சங்கீத பாட கடவுள்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆவியை எங்களுக்குள் தந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் ரத்த ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியம் ஐக்கியம், சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்று சதா நாட்களும் கிறிஸ்துவின் வருகை பரிந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.